வணக்கம். தலைப்புச் செய்திகள். டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் அரசுக்கு ரூபாய் 397 கோடி இழப்பு. செந்தில் பாலாஜி தொடர்பான புகார்கள் மீது சிபிஐ விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மகாராஷ்டிரா மாநிலம் ஸ்ரீரெடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் தவிக தலைவர் விஜய் தரிசனம். கொடைக்கானலில் 4 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு சென்னை திரும்பினார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். நாம் சாதி மதமற்றவர் என்பதை நம் நடத்தையில்தான் காட்ட வேண்டுமே தவிர அதற்கு சான்றிதழ் அவசியமில்லை. நடிகர் பார்த்திபன் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. தவிக வேட்பாளர்களுடன் விஜய் இன்று ஆலோசனை. பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பங்கேற்கிறார்கள். புழல் சிறையில் கஞ்சா பங்கிடுவதில் வாக்குவாதம். கைதிகளுக்கு இடையே மோதல். 12 பேர் மீது வழக்கு பதிவு. மேற்கு வங்கம் உள்பட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறும். கங்கா விரைவுச்சாலை தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. 2018 மத்திய அரசு செய்த ஒப்பந்தத்தின்படி 4வது S-400 வான் பாதுகாப்பு கவச வாகனத்தை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது ரஷ்யா. இனியும் நான் நல்லவராக இருக்க முடியாது. துப்பாக்கி ஏந்தியபடியான புகைப்படத்துடன் ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு எதிர்காலம் இல்லை. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. கோயம்பேடு மார்க்கெட்டில் ரசாயனம் வைத்து பழுக்க வைத்த 100 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல்.